இதில் இன்னொன்று சொல்ல நான் மறந்துட்டேன். முக்கியமாக டெல்லி கணேஷ் சாரும் இதில் நடிச்சிருந்தார். இல்லைங்களா? சுருளிராஜன் சார் என்ன பண்ணாரு, கப்புனடி இப்போ ஓடி தீப்பந்தத்தோட வரும்போது, வணக்கம் வியூவர்ஸ், உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க முக்கியமாக. ஏன்னா நீங்கள் விரும்புகிறீங்களா, இந்த நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த பழைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குதா, இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பொற்காலம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துரை சார் தான் டைரக்ட் பண்ணார். டைரக்டர் துரை. வில்லேஜ் சப்ஜெக்ட் மீச விஜயன் சார் வந்து ஒரு வில்லேஜ் பண்ணையாராக இருப்பார். அவர் ரொம்ப கொடுமையானவராக இருப்பார். அந்த கிராமமே அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அப்படி இருந்தது அவருடைய கேரக்டர். அது இதில் இன்னொன்று சொல்ல நான் மறந்துட்டேன். முக்கியமாக டெல்லி கணேஷ் சாரும் இதில் நடிச்சிருந்தார். ஏன்னா துரை சார், டைரக்டர் துரை சார் படத்தில் எல்லாமே வந்து எப்போவுமே டெல்லி கணேஷ் சார் கண்டிப்பாக இருப்பார். அவரும் அதில் நடிச்சிருந்தார். இந்த பண்ணையாருக்கு ஒரு பிஏ மாதிரி, ஒரு அக்கௌண்டன்ட் மாதிரி, கணக்கு பிள்ளை, அந்த கிராமத்து கணக்கு பிள்ளை மாதிரி அவர் இருந்தார். இப்படி இந்த கதை. சத்யகலா மேடம் அவங்க வந்து தெலுங்கு ஊர், வந்து அவங்க தெலுங்குக்காரங்க. ஆனால் நல்லா பிரமாதமாக நடிப்பாங்க. இவர் பாக்யராஜ் சாருடைய விடியும் வரை காத்திருன்ற படத்தில் கூட நடிச்சிருக்கிறாங்க. அவங்க சைமல்டேனியஸாக இந்த படம் பொற்காலம் படம் ஷூட்டிங் நடக்கும்போது விடியும் வரை காத்திரு படத்துக்கும் அவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. இதில் அவங்களும் ரொம்ப நல்லா நடிப்பாங்க. ரொம்ப எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அவங்கள்ட்ட. என்கிட்ட என் கூடலாம் ரொம்ப நல்லா சகஜமாக பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க, நல்ல டைப் அவங்க. அதே மாதிரி விஜயன் சார் வந்து ரொம்ப அக்கறை எடுத்துக்குவார். என்னை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவர் வந்து இது சாப்பிட்றா, இது பண்ணுடா, எக்ஸசைஸ் பண்ணுடா, இதெல்லாம் பண்ண சொல்லுவார். அவர் ரொம்ப அட்வைஸ்லாம் பண்ணுவார். இப்படி இதில் வந்து சுருளிராஜன் சாருடைய பாட்டு வந்து பயங்கர காமெடி. அந்த படம், இந்த பொற்காலம்ன்ற படம் நீங்கள் பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள். சுருளிராஜன் சார் வந்து ஒரு துப்புரவு தொழிலாளியாக நடிச்சிருப்பார். இதில் ரொம்ப கலடா பண்ணுவார். அதில் வந்து இந்த மாதிரி ஷூட்டிங் நடக்கும்போது டெல்லி கணேஷ் சார் வந்து அவர் பாட்டு வந்து அவர் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பார். டைலாக் பேசும்போது அவர் தான் டைரக்டர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம். ஏன்னா சில பேர் வந்து ஏதாவது ஒரு கேரக்டர் மாதிரி பண்ணி காட்டுவாங்க. அந்த மாதிரி பட்சத்தில் டெல்லி கணேஷ் சார் வந்து டைலாக் பேசும்போதே வந்து அவர் யாரு பேசிகிட்டு இருக்கும்போது கண்ணடிக்கணும். இப்படி இப்படி கண்ணடித்தான், கண்ணடிச்சு பேசலாம். இது வந்து அவர் சில டைம்ல மறந்துடுவார். டைலாக் பேசுகிற அதில் முக்கியத்துவம் கொடுக்கும்போது மறந்துடுவார். நான் என்ன பண்ணுவேன், கேமரா பின்னாடி நின்றுட்டு கேமரா பக்கத்தில் நின்று இருக்கிறதுனால நான் வந்து அப்பப்போ கண்ணடிப்பேன் அவரை பார்த்து. நான் கண்ணடிச்ச உடனே அவர் கண்ணடிப்பார். அது வந்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்போ கடைசியில் சொன்னார், டேய் நீ ரொம்ப ஹெல்ப் பண்ணடா எனக்கு அப்படின்னாரு. அந்த மாதிரி அவருடைய கேரக்டரு. ஸோ இது வந்து படம் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டு இதுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. கிளைமேக்ஸில் வந்து ஊர் மக்கள் எல்லாருமே, அந்த கிராமமே வந்து விஜயன் சார் மேலே ரொம்ப கோபமாயிடுவாங்க. கோபமாயிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு இது கம்பு, கத்தி, தீப்பந்தம் எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் ஓடி வருவாங்க. ஓடி வந்து விஜயன் சார் இந்த பக்கம் கதவை லாக் பண்ணிட்டு அந்த பக்கம் பேக் சைடு வழியாக தப்பிச்சு ஓடிடுவார். ஆனால் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சேர்ந்து கிராம மக்கள் மொத்த பேரை சேர்ந்து கடப்பாறை எல்லாத்தையும் வச்சு அந்த கதவை உடைச்சி உள்ளே போவாங்க. தீப்பந்தம் எடுத்துட்டு உள்ளே போய் ஒரு ஒரு ரூமாக தேடிட்டு இருப்பாங்க. கேமரா வந்து இதில் போட்டோம், ட்ராலியில், ரவுண்டு ட்ராலியில் போட்டு கேமரா சுத்தம். அந்த மாதிரி எடுக்கப்பட்ட ஷாட் அது. இதில் வந்து என்ன ஆச்சுன்னா, சுருளிராஜன் சார் என்ன பண்ணார், கப்புனடி இப்போ ஓடி தீப்பந்தத்தோட வரும்போது அந்த ஹாலில் வந்து ஒரு புக் ஷெல்ஃப் இருக்கும். இவர் என்ன பண்ணாரு, தீப்பந்தத்தை எடுத்துட்டு ஒரு ஒரு புக்கா நகர்த்தி பார்த்து அங்க தேடுறாராம் வில்லனை. இது அந்த இடத்துல காமெடி ஆகி போச்சு. உடனே துரை சார் கூப்பிட்டு திட்டினாரு. யோ சொல்லிட்டு கட்னு சொல்லிட்டு, யோ என்னயா நீ, மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆவேசமா தீப்பந்தம் எல்லாம் எடுத்துட்டு ஓடிற இந்த சீன்ல வந்து நீ வந்து
அந்த புக் ஷெல்ஃபில் போய் தேடுற மாதிரி பண்ணுறீங்க, காமெடி பண்ணுறீங்க, நல்லா இருக்குதா? ஒரு சீரியஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி ரீஷூட் பண்ணோம். அந்த மாதிரி காமெடியாக எடுத்த படம் அது.